வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கோபம் ஒரு நேரத்தில் உங்களுடைய பலமாக இருந்தாலுமே சில நேரங்களில் அது உங்களுடைய வாழ்க்கையை பாதித்திருக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இது நிச்சயமாக புரிந்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே ஒரு மர்மமான வாழ்க்கை. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உங்களுக்கே தெரியாது. ஒரு சில நேரங்கள்ல நன்மைகள் வந்து குவிய ஆரம்பிக்கும், ஒரு சில நேரங்கள்ல தீமைகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் நீங்களே சந்தேகித்த நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல சொல்ல போனா அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களையும் உருவாக்கி இருக்கும். நீங்கள் உணர்ச்சியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பின்னர் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக மாறியிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அதனை பற்றி எதுவுமே தெரியாமத்தான் இருப்பீங்க. ஆனா போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க ரொம்ப கோபப்படுவீங்க. அதுவும் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மீது அதிகமாக கோபப்படுவீங்க. புதிய மனிதர்கள் மீது கோபப்பட மாட்டீங்க. இது உங்களுடைய பழக்கம். இதனால நீங்க கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் என்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பித்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் அப்படி. அதனால நம்ம எப்படி இருக்கணும் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் பதிலானது கிடைத்திருக்கும். இன்று நீங்கள் கோவப்பட மாட்டீங்க என்பது கிடையாது. ஆனா அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். மற்ற நபர்கள் எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மனது நோகடிக்க கூடாது. நோகடித்தோம் அப்படின்னா அவர்கள் நம்மளை எதிர்த்து நிற்பாங்க. நம்ம சொல்வதை அவங்க நாளை பின்னா கேட்க மாட்டாங்க என்பதை உணர்ந்து உங்களுக்கும் சாதகமாகவும் இருக்க வேண்டும், அவர்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அதன்படி மற்றவங்களிடம் எப்படி வேலை கூறினால் அது நடக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்வீர்கள். நன்றாக அறிந்து கொண்டு அதன்படி நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய உறவுகளையும் உங்களுடைய வாழ்க்கையையும் நிச்சயமாக பாதுகாத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக உங்களுக்கு மாற்றங்களை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு பிரச்சனைகளாக மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். நீங்கள் இருந்த சில சூழ்நிலைகள், சில உறவுகள், சில பழக்கங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு சரியாக இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை விட முடியாமல் இருந்திருப்பீங்க. சனி பகவான் அதனை வலுக்கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கியிருப்பார். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆரம்பத்தில் ஒண்ணுமே தெரியாத உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை போக போக நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஆனால் பின்னர் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். அது சனி பகவான் வலுக்கட்டாயமாக நடத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு கஷ்டத்தை தாங்க கொடுக்கும். அதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை ஒழுங்கா சரி செய்ய முடியாது. அதனால நீங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் போக போக அதை எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையானது கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்வீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையை பத்தி பயம் என்பது இல்லாமல் இருப்பீர்கள். இன்று நீங்கள் ஒரு புதிய பாதையில நடக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு சரியானதா இல்லையா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருட்டாகத்தாங்க தோன்றியிருக்கும். எதுவும் சரியாக போகவில்லை என்று நீங்களே உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு காலம் உங்களுக்கு மிகவும் கடினமான சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனா அது சாதாரணமான விஷயங்களாக இருக்காது. நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கடினமான சில விஷயங்களை உங்களுக்குன்னு உருவாக்கவும் ஆரம்பித்திருக்கும். ஆனா அந்த இருள் தாங்க உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு புரிதலை கொடுத்திருக்கும். நீங்க இருட்டுக்குள்ளே வாழ்ந்த வாழ்க்கைகள் வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் அடைத்து வைத்த அந்த இருளான சில விஷயங்கள் அது அனைத்தும் உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாம சில ஆழமான புரிதல்களை உள்ளுக்குள்ள இருந்தே கொடுத்திருக்கும். நீங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆழமாக பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த இருட்டு உங்களுடைய வாழ்க்கையை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது, உங்களை மாற்றுவதற்காக நடந்தவைகள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு காலத்தில் மிகவும் மென்மையான மனம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தாலுமே அனுபவங்கள் உங்களை மாற்றியிருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாத உங்களுடைய வாழ்க்கை போக போக உங்களுக்கு நல்ல நல்ல பாடங்களை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று நீங்கள் எளிதில் காயமடைய மாட்டீங்க. நீங்க உங்களுடைய மனதை பாதுகாக்க கற்றுக்கொள்வீங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவானது நிச்சயமாக கிடைக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில குளிர்ச்சியான ஒரு நபராக நீங்க மாறுவதற்காக நடப்பவைகள் கிடையாது. அது உங்களை இனிமே சமநிலையான ஒரு நிலைமைக்கு நல்ல ஒரு மனிதராக மாற்றுவதற்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நல்ல நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக நீங்கள் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க.
நீங்க அனுபவித்த துரோகங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடமாக மாறியிருக்கும். எல்லாரும் உங்களுக்காக இல்லை என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இன்று நீங்கள் யாரை உங்களுடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக நீங்க தேர்வு செய்யவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்க கூடவே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணாங்க, எதனால இப்படி பண்ணுனாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க அதை அனைத்தையுமே தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ணுனாங்க, எதனால இந்த மாதிரி நடந்தது என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில இனிமே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நல்ல ஒரு முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்க வேண்டும். இதுவரையிலும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, சரியானதாக இருந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அது எப்படிப்பட்ட நன்மைகளாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினமும் பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வாய்ப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக நடந்த விஷயங்கள் கூட இனிமே நன்மைகளாக மாறிவிடும். இதுவரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த பிரச்சனைகள் இனிமே நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த ஒரு மேடையாக நிச்சயமாக தாங்க இருக்கும். நீங்கள் அதனை கவனமாக பார்த்து பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையுமே மாற்றி கொடுக்கும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கப் போவது கிடையாது. அது உங்களுடைய கடந்த கால உழைப்பின் பலனாக மட்டும்தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கடந்த கால உழைப்பின் பலனாக இருக்கும். முக்கியமாக இந்த முறை நீங்கள் அதனை பிடித்து நிற்கக்கூடிய தைரியம் பெறக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். ஆரம்பத்தில் எதுவுமே இல்லாமல் எதுவுமே தெரியாமல் நடந்து கொண்ட உங்களுடைய வாழ்க்கை இனிமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இருந்த நிலைமைகள் மெதுவாக மேம்பட ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு ஓவர் நைட்ல நடப்பது கிடையாது. ஓவர் நைட்ல எந்த விதமான மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காது. ஆனால் போக போக நல்ல நல்ல முன்னேற்றத்தை நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய பழக்கங்கள் நல்லதாக மாறிவிடும். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமானதாக மாறிவிடும். இந்த ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்திற்கு கொண்டு போகுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்லா என்ஜாய் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. அதனையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒரு கட்டத்துல உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை நிச்சயமாக இழந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த ஒரு தன்னம்பிக்கை மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகள் கூட உங்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்த ஆரம்பிக்கும். என்னால் முடியாது என்கிற ஒரு எண்ணம் மாறி என்னால் முடியும் என்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும். இந்த ஒரே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய முக்கியமான ஒரு சக்தியாக இருக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் நாட்கள் எல்லாம் போய் இனிமே உங்கள் மீது நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல தெளிவுகள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க ஒரு இடத்தில் நின்று கொண்டு இருந்தீர்கள் என்ற ஒரு உணர்வு இப்போது உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் ஒரு முன்னேற்றமாக மாறிவிடும். இது ஒரு நிலையான ஒரு முன்னேற்றமாக இருக்கும். ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு செல்ல ஆரம்பிப்பீங்க. எது உண்மை, எது கெட்டது என்பது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். யார் பின்னால் நம்ம நிற்க வேண்டும், யாரிடம் இருந்து விலக வேண்டும் என்கிற மாதிரியான சில ஐடியாக்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த உறவு பிரச்சனைகள் மெதுவாக உங்களுக்கு சரியாக ஆரம்பித்துவிடும். சிலர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விலகி இருப்பாங்க. விலகி இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இனிமே நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போது உண்மையானவங்க மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய அருகில் இருக்க ஆரம்பிப்பாங்க. சில உங்களுடைய வாழ்க்கையில சில உறவுகளை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்திருக்கும். அது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக ஆரம்பிக்கலாம். அந்த உறவுகள் சண்டை போட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு முறை சரியாக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஒரு முறை அந்த ஒரு புதிய அண்டர்ஸ்டாண்டிங் என்பது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க புரிந்து நடந்து கொள்வீங்க ரெண்டு பேருமே. இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் சில மனதை, சில விஷயங்களை உங்களுக்கு அமைதியாகி கொடுக்கும். இந்த விதமான எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போக ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஒரு நிலைமையை விட நல்ல ஒரு
இடத்திற்கும் மேலே செல்லவும் ஆரம்பிப்பீர்கள். இது வெளிப்புற உயர்வு மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாகவும் இருக்கும். மதிப்பு என்பது உங்களுக்கு தானாகவே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கும் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.